என்னுடைய Facebook நண்பர்கள் மற்றும் ஃபாலோயர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களுக்கு கேண்டிடேட்ஸோட மீட்டிங் இருக்குன்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா இந்த கேண்டிடேட்ஸோட மீட்டிங் காலையில 9:30 மணி 10 மணில இருந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. பார் கவுன்சிலர் 2வது ஃப்ளோர்ல 12:30 மணி வரைக்கும் எங்களுக்கு 47 ஓட்டு கள்ள ஓட்டு, இல்லனா ஃபேப்ரிகேட்டட் ஓட்டு, இல்லனா அந்த எண்கள் டேலி ஆகல. நாங்க எவ்வளவோ சொல்லியும் எங்களுடைய கருத்துக்களையும் கேட்கல, புகார்களையும் ஏற்கல. ஆனா எங்களுடைய ஒரு கோரிக்கை ஏற்காம மறுபடியும் ஓட் கவுண்டிங்க கண்டினியூ பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பேர் நாங்க ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க கேண்டிடேட்ஸ், நாங்க அட்வொகேட்ஸ். இங்க அட்வொகேட்ஸ்க்கு நடக்கிற எலெக்ஷனுக்கு இவ்வளவு இஷ்யூஸ் எங்களால பப்ளிக் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆனா நாங்க இங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்க நின்று ஒவ்வொருத்தரும் குரல் எழுப்புறோம். ஒரு வார்த்தை கூட கேட்காம நாங்க சொல்ல கவுண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாதி பேர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. நாங்க பேசுற விஷயங்கள் எதுவுமே இதாகல. 27ஆம் தேதி காசு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு புகாரை இவங்களே தான் போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு எந்த ஆக்ஷன் இது வரைக்கும் எடுக்கல. அந்த புகாரை பேஸ் பண்ணி எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. 27ஆம் தேதி ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த கொதிக்கிற வெயில நாங்க எதுக்கு இங்க நிக்கணும், உட்காரணும்? மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் எதுக்காக இங்க நிக்கணும்? எங்களுக்காக பேசுறதுக்கு உரிமை இல்ல. நாங்க எப்படி பொதுமக்களான லிட்டிகன்ஸான உங்களுக்காக பேசி இங்க நியாயம் வாங்கி தர போறோம்? 168 பூத்ல வேண்டும் வேண்டும் ரீபோலிங் வேண்டும், ரீஎலெக்ஷன் வேண்டும், இதை விட முக்கியமான விஷயம் இங்க இருக்க மீடியா. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எந்த மீடியாவுமே இங்க வரல. என்னோட லைவ்ல என்னோட ப்ரொஃபைல நான் போடுற லைவ் மூலமா தான் இந்த மக்களுக்கே போய் சேரணும்னு இருக்கு. பார் கவுன்சில் இருக்கு. பார் கவுன்சில் இன்னும் மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். 47 வாக்கு சீட்டு எப்படி மோசடியா வந்துச்சு? அநியாய தேர்தலை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், அநியாய தேர்தலை ரத்து செய், ரத்து செய், ஒழித்திடு, ஒழித்திடு, ஊழலை ஒழித்திடு, ஊழலை ஒழித்திடு, ஊழலை ஒழித்திடு, தடுத்திடு, 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 அராஜகத்தை தடுத்திடு, அராஜகத்தை தடுத்திடு, வேண்டும் 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 வேண்டும், தேர்தல் மீண்டும் வேண்டும், தேர்தல் மீண்டும் வேண்டும், வேண்டும் வேண்டும் வேண்டும், தேர்தல் மீண்டும் வேண்டும், தேர்தல் மீண்டும் வேண்டும், ஊழல் தேர்தலை, ஊழல் தேர்தலை முடக்கிடு, 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 ஊழல் தேர்தலை முடக்கிடு, 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 நிப்பாட்டு, வேண்டும், நிப்பாட்டு, 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 வாக்கு எண்ணிக்கை நிப்பாட்டு, 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 கவுண்டிங் நிப்பாட்டு, கவுண்டிங் நிப்பாட்டு, 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 கவுண்டிங் நிப்பாட்டு, கவுண்டிங் நிப்பாட்டு, ஊழல் செய்யும் நான் எடுக்கட்டா? இல்ல வேண்டாம், இப்படி எடு. உள்டா இல்ல, உள்டா இல்ல, நல்லா இருக்கும். உள்டா இல்ல, இல்ல விட்டுருங்க, விட்டுருங்க. ஓகே, லைவ்ல அவங்க
சார் நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சொல்ல போறீங்களா? கொஞ்சம் விழுப்புரம்ல 10%லயே 50 ஓட்டு கள்ள ஓட்டுனா என்னோட Facebook இப்ப லைவ்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப போலீஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. எந்த அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தையை வந்து கரெக்டா கொண்டு போவாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க உங்க பார்வைக்கு விட்டுட்டோம். இந்த மீடியா இங்கதான் இருக்காங்க, ஒருத்தர் கூட இங்க வரல. இங்க இருக்கிற காவல்துறை நண்பர்கள், எங்களுடைய சக வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் வீடியோ எடுத்தாங்க. எத்தனை வீடியோல எத்தனை பேர் உண்மையை வந்து வெளியில எல்லாருக்கும் கரெக்டா கொண்டு போவாங்க? ஏன்னா எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. இப்ப இன்னும் 1 மணி நேரத்துல, சரியா 1 மணி நேரத்துல இங்க என்ன தீர்வு எட்டப்படணும் அப்படிங்கறது கிடைக்கலன்னா மறுபடியும் நாங்க ரோட்ல தான் உட்காருவோம். வழக்கறிஞர்களான நாங்க எங்களுடைய நாமினேஷனை ப்ராப்பரா பண்ணி ஸ்க்ரூட்டனி பண்ணி ஊர் ஊரா போய் வாக்கு கேட்டு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்க எலெக்ஷன் நடக்குது, ஒரு கமிட்டி இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து மானிட்டரிங் கமிட்டி இருக்காங்கன்னா நாங்க இத்தனை பேர் கண்டெஸ்ட் பண்றோம். வழக்கத்துக்கு மாற 43 பெண்கள் கண்டெஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த தடவை. இங்க எங்கேயுமே நாங்க பேசுறதுக்கே குரலுக்கே வந்து வாய்ப்பே இல்ல. நாங்க என்ன பேசினாலும் கேட்க மாட்டோம். ஓட் கவுண்டிங்க கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம்னா அப்ப நாங்க யாருக்காக பேச மாட்டோம்? பேசாம இந்த கோட் ரோப் எல்லாத்தையும் கலட்டி இங்கேயே கொடுத்துட்டு நாங்க வந்து ரோட கிளீன் பண்ண போயிடுறோம். அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிற மரியாதை. அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், மறுபடியும் நான் லைவ்ல கனெக்ட் ஆவேன். நான் மேல இருந்து இந்த லைவ் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப நேரமா லோட் ஆயிட்டே இருந்தது, என்னால லைவ்ல போஸ்ட் பண்ண முடியல. அங்க பதிவு செஞ்ச அத்தனையும் நான் என்னோட ப்ரொஃபைல்ல போஸ்ட் பண்றேன். அனைத்தையும் தொடர்ந்து பாருங்க. இங்க பார் கவுன்சில் எலெக்ஷன்லயே இவ்வளவு முறைகேடா? இந்த முறைகேடுங்கிற வார்த்தை இத்தனை நாளா நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். எப்ப நாங்க வந்து அப்போஸ் பண்ண அஜிடேட் பண்ண கவுண்டிங்க கண்டினியூ பண்ணாங்களோ, இப்ப நான் ஏன் வாயால சொல்றேன், இது கம்ப்ளீட்டா முறைகேடு. இந்த முறைகேடுக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடதான் செய்வோம். நன்றி.